ஒரு சிறிய கிராமத்துல ராஜு என்ற ஒரு மனிதர் வாழ்ந்து வந்தார். அவர் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவர். ராஜுவின் குடும்பத்தில் அவரும் அவருடைய மனைவியும் மட்டும்தான். அவர்கள் ஒரு சாதாரண வீட்டில் வாழ்ந்து வந்தனர். தினசரி வாழ்வாதாரத்திற்கே இருவரும் போராடி கொண்டிருந்தனர். இருவருமே எந்த வேலை கிடைத்தாலும் செய்ய தயாராக இருந்தனர். பிழைப்புக்காக கிடைக்கின்ற அனைத்து வேலைகளையும் செஞ்சாங்க. இருந்தாலும் அவர்களுக்கு வருமானம் ரொம்பவே சொற்பம்தான். காலப்போக்கில் ராஜுவின் மனைவி கர்ப்பமாக இருப்பது தெரிய வந்துச்சு. இந்த செய்தியை கேட்டு ராஜு ரொம்பவே மகிழ்ச்சி அடைஞ்சான். அவன் எதிர்காலத்தை பற்றி கனவு காண தொடங்குறான். ஒரு சிறிய குழந்தை தன்னுடைய வீட்டில் விளையாடுவதை கற்பனை செய்யறான். விரைவில் நம்முடைய வீடு ஒரு சிறிய குழந்தையின் சிரிப்பால் நிரம்பும் அப்படின்னு ஆசையா நினைக்கிறான். ஆனா கடவுள் அவனுடைய வாழ்க்கைக்கு வேறு விதமான திட்டங்களை வச்சிருந்தாரு. அதை பற்றி ராஜுவுக்கு எதுவுமே தெரியாது. நாட்கள் கடந்தது. ராஜுவின் மனைவிக்கு பிரசவ நாள் வந்தது. ராஜு ரொம்பவே ஆவலாகவும் உற்சாகமாகவும் இருந்தான். அவன் தன்னுடைய மனைவியை மருத்துவமனைக்கு அழைத்து செல்றான். அவனுடைய மனைவி மருத்துவமனை ஊழியர்களினுடைய பராமரிப்பில் விட்டுவிட்டு செலவுக்காக கொஞ்சம் பணத்தை ஏற்பாடு செய்யலாம் என்று வெளியில போறான். அவன் பணத்தை தேடி யார்கிட்டயும் கேட்கிறான். ஆனா கிடைக்கவே இல்லை. அப்படி பணம் தேடி அலைந்த அந்த நேரத்துல ஒரு பயங்கரமான விபத்து அவனுக்கு ஏற்பட்டு அவன் இறந்து போயிடுறான். அவனுடைய உடலை பார்த்தனா கிராமத்தினர் தகனம் செஞ்சிடறாங்க. அவனுடைய மனைவிக்கு இந்த விஷயம் தெரியல. குழந்தை பெற்றெடுத்ததுக்கு அப்புறம் தான் அவனுடைய மனைவிக்கு இந்த விஷயத்தையே சொல்றாங்க. ராஜுவின் மரண செய்திய அவனுடைய மனைவியால தாங்க முடியல. அவளுடைய உலகமே அப்படியே சிதறி போன மாதிரி அவ உணர்றா. ஏன்னா அவளுக்கும் ஆதரவுக்கு அப்படின்னு ராஜுவை தவிர வேற யாருமே இல்லை. அவளுக்கு என்ன பண்றதுனே தெரியல. தன்னுடைய பிஞ்சு குழந்தைய கையில வச்சுக்கிட்டு கணவனின் பிரிவை தாங்க முடியாம அல்லாடுறா. கடவுளே, ஏன் என்னுடைய கணவனை என்கிட்ட இருந்து பிரிச்ச? நான் இப்ப என்ன செய்வேன்? இந்த குழந்தைய எப்படி நான் தனியா வளர்ப்பேன் அப்படின்னு கண்ணீர் விட்டு கதறி அழறா. அவளுடைய துயர் ரொம்பவே வலியாகவும் வேதனையாகவும் இருந்துச்சு. ஏன்னா ராஜு மேல அவளுக்கு அளவு கடந்த பாசம். இந்த உலகமே அவன் தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா. திடீர்னு அது இல்லாம போகவும் அவளால தாங்க முடியல. அக்கம் பக்கத்தினர் அவளை ஆறுதல் படுத்த முயற்சிக்கிறாங்க. பிறப்பும் இறப்பும் நம்ம கையில இல்லையேமா, எல்லாம் கடவுளோட கையில தானே இருக்கு. விதியை யாரால தடுக்க முடியும்? நடந்ததை நம்மளால மாத்த முடியாது. அதனால நீ உன்னோட குழந்தையின் மீது கவனம் செலுத்துமா. நீ வாழ்றதுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ராஜு உனக்கு ஒரு நம்பிக்கையை விட்டுட்டு தான் போயிருக்கான். அதுல நீ கொஞ்சம் கவனம் செலுத்து. உன்னுடைய வாழ்க்கையை உன்னால மீண்டும் புதுப்பிக்க முடியும் அப்படின்னு கிராம மக்கள் ராஜுவின் மனைவிக்கு ஆறுதல் சொல்றாங்க. காலப்போக்குல ராஜுவின் மனைவி இந்த வாழ்க்கையை வாழ பழகுறா. நம்ம மட்டும்தான் நம்மளுக்கு தைரியம். நம்ம தைரியமா இருந்தாதான் இந்த குழந்தைய நல்லபடியா வளர்த்து கொண்டு போக முடியும். நம்ம நொந்து போனோம், நொடிஞ்சு போனோம் அப்படின்னா இந்த வாழ்க்கை ரொம்பவே கேள்விக்குறியாயிரும். இப்படி இருந்தாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் அவளுக்கு நல்லாவே புரியுது. அதனால அவ கிடைக்கிற வேலையெல்லாம் செய்யறா. கிராமத்துல இருந்த பெரிய பெரிய வீடுகள்லாம் வீட்டு வேலை செய்ய போறா. எந்த வேலை கிடைச்சாலும் தயங்காம செய்யறா. அவள் சம்பாதித்த அந்த சிறிய தொகையால தன்னுடைய குழந்தையை மட்டும்தான் பராமரிக்க முடிஞ்சிச்சு. அவளுடைய வாழ்க்கை கஷ்டங்களால நிரம்பி இருந்தாலும் அவள் ஒருபோதும் தன்னுடைய தன்னம்பிக்கையை விட்டு கொடுக்கவே இல்லை. மெதுவாக அவளுடைய குழந்தை வளர தொடங்குச்சு. குழந்தைக்கு 5 வயது ஆனதும் அவள் கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த அரசு பள்ளியில் அவனை சேர்க்கிறா. அவளுடைய கனவு அவளுடைய மகன் ஒரு நாள் கல்வி கற்று அவள் போல் பிச்சை எடுக்கவோ அல்லது போராடவோ வேண்டாம் என்பதுதான். அந்த சிறுவன் தன்னுடைய தாய் செய்த தியாகங்களை புரிந்து கொண்டு கடினமாக படிக்கிறான். அவனுடைய தந்தை அவன் பிறப்பதற்கு முன்பே இறந்து விட்டார் என்பதையும் அவனது தாய் மட்டுமே அவனுக்கு ஆதரவு என்பதையும் அவன் அறிந்திருந்தான். ஆண்டுகள் கடந்துச்சு. அந்த சிறுவன் 14 வயது அடைந்தான். இந்த நேரத்துல அவனுடைய தாயினுடைய உடல்நிலை ரொம்பவே மோசமடைய தொடங்குச்சு. ஆரம்பத்துல அது ஒரு சிறிய நோய் அப்படின்னு தான் நினைச்சாங்க. அதற்கு அதிக முக்கியத்துவமும் கொடுக்கல. ஆனா அவளுடைய நிலை பார்த்தனா ரொம்பவே மோசமடைஞ்சிருச்சு. விரைவில் வேலைக்கு செல்ல முடியாத நிலைக்கும் அவள் வந்தாள். குடும்பத்திற்கு மிக குறைந்த பணம் மட்டுமே இருந்துச்சு. மேலும் சரியான மருத்துவ சிகிச்சைக்கு அவளால செலவு செய்ய முடியாது அப்படிங்கிறது தெளிவா புரிஞ்சிருச்சு. தன்னுடைய தாய் இவ்வளவு நோய்வாய்ப்பட்டிருப்பதை கண்டு அந்த சிறுவன் ரொம்பவே கவலைப்படுறான். அவன் தன் தாய்கிட்ட, அம்மா கவலைப்படாத, நான் போய் டாக்டர்கிட்ட மருந்து வாங்கிட்டு வரேன், நீ விரைவில் குணமடைஞ்சிருவ அப்படிங்கிறான். அவனுடைய வார்த்தைகள் அவனுடைய தாயின் கண்களை கண்ணீரால் நிரப்புது. அவள் சொல்றா,
மகனே, நீ எங்குமே செல்ல தேவையில்லை, எனக்கு நேரம் வந்து விட்டது, எனக்கு நல்லா தெரியுது, நான் இப்போ உங்க தந்தையோட செல்ல விரும்புறேன். ஆனா நான் போறதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கணும். எப்போதும் கண்ணியத்துடன் வாழ், யாரிடமும் பிச்சை எடுக்காத, உன்னுடைய வாழ்க்கை தேவை ஒவ்வொன்றுக்குமே நீ கடினமாக உழை, உன்னுடைய சுயமரியாதையை ஒருபோதும் தாழ்த்தி கொள்ளாதே அப்படின்னு சிறுவன் கிட்ட தாய் சொல்றா. அந்த சிறுவன் தன் தாயின் வார்த்தைகளின்படி எப்போதும் வாழ்வதாக வாக்குறுதி அளிக்கிறான். அவன் அவளுக்கு மருந்து கொண்டு வர வீட்டை விட்டு வெளியேறான். ஆனா அவன் திரும்பி வந்தபோது அவனுடைய தாய் இறந்து விட்டிருந்தாள். துயரத்தில் மூழ்கிய அந்த சிறுவன் கிராமத்தினரின் உதவியோடு அவளுடைய இறுதி சடங்குகளை ஏற்பாடு செய்யறான். இப்போது முற்றிலும் தனியாக அவன் திக்கு தெரியாம நிக்கிறான். அவனுக்கு பெற்றோர்களோ சகோதரர்களோ அல்லது மற்ற குடும்ப ஆதரவுகள், அதாவது உறவுகளின் ஆதரவோ யாருமே இல்லை. ஆனா அவன் தன் தாயின் வார்த்தைகளை மட்டும் நினைவில் வச்சு ஒருபோதும் யாரிடமும் பிச்சை எடுக்க கூடாது அப்படிங்கிற அந்த மன உறுதியோடு இருக்கிறான். மனசுல தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு அந்த சிறுவன் தொடர்ந்து சின்ன சின்ன வேலைகளை செய்யறான். வயல்கள் எல்லாம் போய் வேலை செய்யறான். டீ கடையில உதவியாளராக வேலை செய்யறான். அவன் சம்பாதிச்ச அந்த சிறிய தொகையில பள்ளி கட்டணமும் அடிப்படை தேவைகளையும் நிறைவு செஞ்சுக்கிறான். எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அவன் தன்னுடைய கல்வியை மட்டும் விடல. பகல்ல வேலை செய்யறான், இரவுல படிக்கிறான். தன்னை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்னு விடாமுயற்சியோட போராடிட்டு இருந்தான். அந்த சிறுவன் வயது ஆக ஆக அவனது சிறிய கிராமம் அவனுக்கு போதுமான கல்வியை வழங்க முடியாது அப்படிங்கிறத உணர்றான். எனவே அடிப்படை கல்வி முடிஞ்சதும் உயர்கல்விக்காக நகரத்துக்கு செல்ல முடிவு செய்யறான். நகரத்துல வாழ்க்கை பார்த்தனா இன்னும் ரொம்பவே கடினமாக இருந்துச்சு. அவன் தன்னுடைய படிப்புக்கான செலவுகளையும் வாழ்க்கை செலவுகளையும் அவனால ஈடுகட்ட முடியல. அதுக்காக வேலை தேடுறான். சில நாட்கள் உணவின்றி கழிக்கிறான். ஆனா அவன் தன்னுடைய இலக்கை மட்டும் இழக்கவே இல்லை. ஒரு நாள் வேலை தேடி நீண்ட நேரம் திரிந்தும் எதுவுமே அவனுக்கு கிடைக்கல. அவன் தன்னுடைய சிறிய அறைக்கு திரும்புறான். பசியும் சோர்வும் அவனை வாட்டுது. படுக்கையில படுத்த போது பிச்சை எடுக்கலாமா அப்படின்னு நினைக்கிறான். ஆனா உடனே அவனுடைய தாயின் வார்த்தைகள் நினைவுக்கு வருது. ஒருபோதும் பிச்சை எடுக்காதே, எதையும் சம்பாதித்துதான் வாழ வேண்டும் அப்படின்னு அந்த வார்த்தைகள் அவனுக்கு நினைவுக்கு வருது. மறுநாள் அவன் மீண்டும் வேலை தேடி போறான். ஆனா அன்னைக்கும் துரதிர்ஷ்டம் அவனை ரொம்பவே துரத்துச்சு. மாலை வரை ஏதும் கிடைக்காதால அவன் பலவீனத்தால தள்ளாடுறான். உணவின்றி எப்படி வாழ முடியும் அப்படின்னு தவிக்கிறான். பிச்சை கேட்கலாமா என்று மீண்டும் மீண்டும் நினைச்சு பாக்குறான். ஆனா அவனுடைய உள்ளம் சொல்லுச்சு, பிச்சை கேட்பது அல்ல, உதவி கேட்பதுல தவறில்லையே அப்படின்னு அவனுடைய மனம் ஆறுதல் வார்த்தைகள்லாம் சொல்லுது. அவன் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு நகரத்தின் ஓரத்தில் இருந்த ஒரு பெரிய வீட்டிற்கு செல்றான். கதவை தட்டுறான். கருணையின் வடிவமான ஒரு பெண் வந்து அவனுடைய பசியும் துயரமும் நிறைந்த கண்களை பாக்குறா. தம்பி, உனக்கு என்னப்பா தேவை? உனக்கு ஏதாவது வேணுமா? பசியா இருக்கியா அப்படின்னு கேக்குறா. அவன் தன்னுடைய இயலாமையை விழுங்கி கொண்டு, அம்மா எனக்கு ரொம்பவே தாகமா இருக்கு, எனக்கு ஒரு டம்ளர் தண்ணீர் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேக்குறான். அந்த பெண் தாய்மை இதயம் கொண்டவளாக இருந்தா. அவனுடைய நிலையை உடனே புரிந்து கொண்டவள் அவனை உடனே உள்ளே அழைத்து தண்ணீர் மட்டுமல்ல, ஒரு கப் பாலும் கொஞ்சம் உணவும் கொடுக்கிறா. அவன் மெதுவாக சாப்பிட்றான். அவனுடைய கண்கள்ல கண்ணீரும் நன்றியும் சேர்ந்து ததும்புது. அம்மா, நான் தண்ணீர் தானே கேட்டேன், ஆனா நீங்க பாலும் உணவும் சேர்த்தே கொடுத்துட்டீங்களே, இதை நான் எப்படி உங்களுக்கு திருப்பி தர்றது அப்படிங்கிறான். அந்த பெண் புன்னகையோடு, தம்பி, உனக்கு தேவைப்பட்டதுனால நான் கொடுத்தேன், எதையுமே நான் எதிர்பார்த்தலாம் உனக்கு கொடுக்கலப்பா. ஆனா நீ உண்மையிலேயே எனக்கு நன்றி செலுத்த விரும்பின அப்படின்னா ஒரு வாக்குறுதி மட்டும் நீ எனக்கு தர்றியா? நீ வளர்ந்த பிறகு உனக்கு சாத்தியமானால், உன்னால் முடிஞ்சா மற்றவர்களுக்கு உதவுவதற்கு மட்டும் எப்போதும் தயங்கி நிற்காத அப்படின்னு அந்த பெண் சொல்றாங்க. அந்த வார்த்தைகள் அவனுடைய இதயத்துல ஆழமா பதியுது. ராஜு தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஒரு அற்புதமான வேலை கிடைக்குது. அந்த வேலையை வச்சுக்கிட்டு அவன் மேலும் மேலும் படிச்சு ஒரு பெரிய நிறுவனத்துல மேலாளராக வேலை கிடைக்குது. பின்னால அவனுடைய கடின உழைப்பால அவன் ஒரு மாபெரும் கம்பெனிக்கு முதலாளியாக உருவாகிறான். அதுக்கப்புறம் அவனுடைய வாழ்க்கையில அவன் செஞ்ச ஒரு விஷயம்தான் அற்புதமான விஷயங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, அவன் ஒரு 100 குழந்தைகளை தத்தெடுத்து அவர்களுக்கு படிப்பு, உணவு, தங்க இடம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஒரு வசதியான வாழ்க்கையை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறான். அது அவனுக்கு ரொம்பவே மனநிறைவை கொடுத்துச்சு.
அன்பானவர்களே, துக்கம், தனிமை, வாழ்க்கை போராட்டங்கள் இதெல்லாம் நம்மளுக்கு எதிரி கிடையாதுங்க. அது நம்மளுடைய வாழ்க்கையினுடைய ஆசிரியர் அப்படின்னு தாங்க சொல்லணும். அது நம்மளுக்கு வாழ்க்கையில நிறைய பாடங்களை கத்துக் கொடுத்துட்டு தாங்க போகுது. உங்களால கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல உணர முடியும், அது வாழ்க்கையில நம்மளுக்கு எப்பேற்பட்ட விஷயங்களை எல்லாம் கத்துக் கொடுத்துருக்கு அப்படின்ட்டு. ஒருவேளை நீங்க இந்த கஷ்டங்களை எல்லாம் அனுபவிக்காம சுகபோக வாழ்க்கை வாழ்ந்திருந்தீங்க அப்படின்னா மண்ணு மாறுதாங்க இருந்திருப்போம். ஒண்ணுமே தெரிஞ்சுக்காம அப்படியே வாழ்க்கை போற போக்குல இருந்திருப்போம். ஜாலியா வாழ்க்கை என்ஜாய் பண்ணி இருந்திருப்போம். ஆனா இந்த வாழ்க்கை தந்த அந்த கஷ்டங்கள்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட அற்புதமான விஷயங்களை நம்ம கத்திருப்போம். நமக்குள்ளார பாத்தீங்கன்னா அபரிதமான தைரியமும் தன்னம்பிக்கையும் உள்ளுக்குள்ளார அப்படியே உரமா இருக்கிறத நம்மளால உணர முடியுங்க. யார பத்தியும் எதை பத்தியும் கவலைப்படாம வாழ்க்கையில துணிச்சலாகவும் தைரியமாகவும் தன்னம்பிக்கையோடும் நம்ம வெற்றி நடை போட முடியும் அப்படின்னு இந்த வாழ்க்கை போராட்டங்கள் பாத்தீங்கன்னா நமக்கு அற்புதமாக கத்துக் கொடுக்குதுங்க. இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக ஒரு அற்புதமான வாழ்க்கையை வச்சிருக்குங்க. அதை நம்புங்க. நீங்க எப்பவாவது துக்கமா இருக்கிறதா உங்களுக்கு ஃபீல் வந்துச்சு அப்படின்னா இந்த கதையை கொஞ்சம் அப்படியே மைண்ட்ல வைங்க. இருள் எப்போதும் இருக்கலாங்க, ஆனா ஒளி உங்களுக்குள்ளார இருக்கு. அதை வெல்லும் சக்தி உங்களுக்குள்ளார இருக்கு அப்படிங்கறத நம்புங்க. எப்பவுமே ஒளியா இருக்க பாருங்க. வளருங்க. சந்தோஷமா உங்களைய மீண்டும் மீண்டும் புதுப்பிச்சுக்கிட்டே இருங்க. சரிங்களா? வாழ்க வளமுடன். அருட்பேராற்றலின் அன்பு கருணையினால் நாம் அனைவரும் நல்ல உடல்நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானத்தோடு நல்லதொரு வாழ்க்கையை நலமுடனும் வளமுடனும் ஓங்கி வாழ்வோம். வாழ்க வளமுடன். நன்றி.